வணக்கம் மக்களே. நாங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி சாதனம் ரெடி பண்ணோன்னா பாருங்கள். கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையை பறிச்சிட்டு வந்து கழுவி இந்த வானலியில் போட்டு சூடு பண்ணுவோம். பார்த்துடுங்க. சூடு பண்ணிக்கிட்டு அதை சூடு பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு கூட கொத்தமல்லியை நல்லா காய வச்சு பிடைச்சி வறுப்போம். பார்த்துடுங்க. வறுத்து இதையும் அதையமாக சேர்த்து இடிப்போம். இடிச்சுக்கிட்டு அதுக்கு கூட ஓமம், வெந்தயம், நல்ல மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு இடித்து கரைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வைப்போம். பாருங்கள், இப்படி நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சு பொடிக்கணும். பார்த்துடுங்க. இப்படி நல்லா செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்து பொடிச்சிட்டு காட்டேன். பார்த்தீங்களா, நாங்கள் வறுத்த மல்லியை பாருங்கள் இப்படி பொடிச்சு இது வந்து மீன் குழம்புக்கு போடலாம், இறைச்சி குழம்புக்கு வேணும்னா போடலாம். அதுக்கு கூட ஓமம், இது வெந்தயம், இதையும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். தனித்தனியாக வச்சுருக்கோம். இதுக்கு கூட கருவேப்பிலை போடுறது எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு கிருமிக்கு கொள்ளலாம். குழந்தைங்களுக்கும் சரி தான், பெரியவங்களுக்கும் சரி தான், கிருமிக்கு கொள்ளலாம். கறிக்கு வந்து நல்ல குழம்பு வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இதில் கருவேப்பிலை போட்டு நம்ம வறுத்து பொடிக்கிறது. பார்த்துடுங்க. இதுபோல் நீங்கள் எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்க? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொத்தமல்லி இப்படி வறுத்து பொடிச்சு ஓமம் வெந்தயத்தோட மீன் குழம்பு வைக்கும்போது சூப்பராக சுவையாக இருக்கும். இதுபோல் நீங்களும் பண்ணி பாருங்கள். வணக்கம். கமெண்டில் சொல்லுங்கள். வணக்கம்.